அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆண்மனையம் உள்ள நம்மவர்களே, வணக்கம் வணக்கம், வாழ்க வளமுடன். வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டூடனே சனி பாம்பிரண்டூடனே ஆசரு நல்ல ஆசரு நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு அருளகவே அடியார்க்கு அருளகவே. இப்படி நமக்கு சில இடைஞ்சல்கள் கோளாறுகள் வரும்போது இந்த பதிகத்தை பாடும் பொழுது சிவபெருமானுடைய அருளால நமக்கு இந்த கிரகங்கள் எல்லாம் நன்மையே செய்யும், எந்த தோஷங்களும் இருக்காது. தாரக தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திரபாகிய தோஷம், இப்போ எல்லா கிரகத்துக்கிட்டையும் நாம் ஒவ்வொரு திசை மாறும் பொழுது எல்லா கிரகமும் நமக்கு வேலை செய்யுது. இப்போ நன்மை செய்கிற கிரகம் நன்மை செய்யும் போது நமக்கு ஒன்றும் தெரியல. தீமை செய்யக்கூடிய கிரகங்கள் வரும்போது கஷ்டப்படுறோம், முன்னேற்றம் இல்லை, பல கோளாறுகள் ஏற்படுகிறது. அப்போ கோளாறை களைவதற்கு ஒரு பதிகம். இந்த பதிகத்தை திருஞான சம்பந்தர் எழுதியிருக்கார். இந்த பதிகத்தை ஏன்னா நாம் கோளாறு இல்லாமல் இருக்கணும், அனைத்து கிரகங்களும் நமக்கு வேலை செய்யும். அதாவது பிறவாது இரவாதவர் சிவபெருமான், பிறவாது இரவாதவர் முருகப்பெருமான், பிறவாது இரவாது இருந்தவர் விநாயகப் பெருமான். இவங்கெல்லாம் பிறந்ததும் கிடையாது, இறந்ததும் கிடையாது. புராணத்தில் முருகர் பிறந்தாரு, விநாயகர் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. புராணத்தை நல்லா படித்து பார்க்கும்போது அவங்களாம் தாய் வயிற்றில் பிறக்கலை. நாம் தாய் வயிற்றில் பிறந்த மாதிரி அவங்க தாய் வயிற்றில் பிறக்கலை. இறைவனால் நியமிக்கப்பட்டவர்கள் நேரடி. அவங்கெல்லாம் நாம் ஒரு தாய் வயிற்றிலேருந்து தான் நாம் வந்தோம். அனைத்து சித்தர்களும் ஒரு தாய் வயிற்றிலேருந்து தான் வந்தாங்க. நாயன்மார்களும் தாய் வயிற்றிலேருந்து தான் வந்தாங்க. அடியார்கள் அனைவருமே தாய் வயிற்றில் வந்தவங்க தான். அவங்களாம் நேரடியாக வந்தவங்க 3 பேரும். அவங்களுக்கு 3 பேருக்கும் இறப்பும் கிடையாது, பிறப்பும் கிடையாது.
சிவபெருமானுக்கு அண்ட சராசரமும் அவருக்கு அடக்கம். அண்ட சராசரமும் அவருடைய ஆட்சி தான் நடக்குது. அதில் பல தெய்வங்கள் வரலாம், பல பேர் வைக்கலாம். ஆனால் இந்த அண்ட சராசரமும் அனைத்து கோள்களுக்கும் இன்னைக்கு அந்தந்த இடத்துல இயங்க சொல்லி அதை அங்கங்கே இயங்க வைக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், சிவமே பொருள் என்ன தேற்றி, சிவமே பொருள் என்ன தேற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி அப்படின்னார். வள்ளல் பெருமான் சிவன்கிட்ட தான் அருளை பெற்றார். சென்னையில் தியாகராஜ பெருமான் சென்னையில் தான் இருந்தார், கந்தக்கோட்டையில் இருந்தார். இப்போ முருகனும் சிவனும் ஒன்று. சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். விநாயகப் பெருமானை விட ரொம்ப நெருக்கமானவங்க இவங்க 2 பேர் தான். 2 ஒரே உருவம் தான், ஒரே ஆள் தான். 2 சூரர்களை சம்காரம் செய்யறதுக்கு இவர். அவர் காத்தல் கொடுக்கல் தான், அவர் அழிக்க மாட்டார். அப்ப அதர்மத்தை வெல்வதற்கு தான் இந்த உருவம். முருகப்பெருமான் வடிவம் எடுத்தது சிவபெருமான் தான். இது ஒரு ரகசியம், சிதம்பர ரகசியம் மாதிரி. அப்ப நமக்கு ஏன் நம்ம இறைநிலையை அடைய முடியல அப்படின்னா, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்ப நம்மளுடைய கோபத்தை தனிய வச்சு சாந்தமாக நாம் இறைநிலையை அடையக்கூடிய அருளை தந்தவர் நம்முடைய மாணிக்கவாசர். மாணிக்கவாச பெருமான் தான் நமக்கு நம்முடைய கோபத்தை அடக்கணும். வள்ளல் பெருமான் சொல்லுவார், கோபமும் தாபமும் குடிக்கட்டு போச்சு, கோபமும் தாபமும் குடிக்கட்டு போச்சு, கொடியதோர் அகங்காரம் பொடி பொடியாச்சு அப்படின்னு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, கோபம் தாபம் இருக்கக்கூடாது, காம குரோதம் மதம் ஆச்சரியம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாமல் இருந்தால் தான் இறைநிலையை அடைய முடியும் அப்படின்றது. அப்ப மாணிக்கவாசர் என்ன சொல்றாரு, வேகம் தடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. நம்முடைய கோபத்தை தடுத்து நம்மளை ஆட்கொள்ளக்கூடியவன் அந்த வேந்தன், அரசன். வேந்தன்னா அரசன். அந்த அரசனுடைய பாதத்தை வெல்க. நீங்கள் போய் அந்த பாதத்தை அடையுங்க, அவரை சரணாகதி அடையுங்க. அவரை சரணாகதி அடைந்தால் இந்த வேகம் தணியும். வேகம் தணிஞ்சால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு கோபத்தால் தான் பிபி ஏறுது, சுகர் ஏறுது, எல்லாமே பிபியால் தான், இது கோபத்தால் தான். அதனால அப்போ என்ன சொல்றாரு, வேகம் தடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அங்கே போனால் தான் இதில் வெல்ல முடியும். இந்த மாணிக்கவாச சுவாமிகள் தான் சொல்கிறார். சிவபுராணத்தில் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெரி வெரி சிம்பிளாக மாணிக்கவாசர் சொல்லியிருக்கார். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய் கழல்கள் வெல்க அப்படின்றார். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய் கழல்கள் வெல்க அப்படின்றார். நம்முடைய பிறப்பை அறுக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். எத்தனையோ பிறவியாக பிறந்தோம், எண்ணற்ற பிறவிகள். வாரியார் சாமி சொல்லுவார், 7 கடலை சலிச்சு 7 கடல் மணலை எண்ணினாலும் நம்முடைய பிறவி எண்ண முடியாதுன்னு. அவ்வளோ பிறவி.
உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம எத்தனையோ பெரிய எடுத்துக்கிறோம். அப்போ அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய பிஞ்சகன் அழகானவன், அண்ட சராசரம் நிற்கக்கூடிய பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கள் வெல்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு ஒன்றும் கிடையாது. நமச்சிவாயன் வாழ்க, நாதந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இதுதான் மந்திரமே, வேற ஒன்றும் மந்திரமே கிடையாது. இதை சதா நினச்சிட்டு இருந்தாலே போதும். இது எப்படின்னு கேட்டால், இது ஆரம்ப நிலை மந்திரம். இது முடிவான நிலை மந்திரம் இல்லை. இப்போ குடும்பத்தில் இருக்கிறோம், நம்ம குடும்பத்தோடு சம்பாதிக்கிறோம், எல்லா தொழிலையும் பார்க்குறோம், நம்ம தேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாழையடி வாழியான நம்மள அப்பா அம்மா நம்மளை வளர்த்து விட்டாங்க, நாம் ஒரு பிள்ளைகளை வளர்த்து விட்டுட்டு அப்புறமா நம்ம இறைவனடி சேர்றோம். இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தாமலையாட, அவை 2ம் சேர்ந்து ஒரு பொம்மையை செய்தன தாமலையாட. அவன் அது போலதான். அப்போ வாழையடி வாழியா வந்துகிட்டே இருக்கணும். அதான் அல்லல பெருமான் சொல்லுவார், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யான் ஒருவன். என்ன சொல்றாரு? வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத்தில் எத்தனையோ கூட்டம், அது கோடான கோடி கூட்டம் எனக்கு முன்னாடி போயிருக்காங்க. அதில் யான் ஒருவன், நான் ஒருவன். அவர் எவ்வளோ ஒரு தாழ்த்தி சொல்கிறார் பாருங்க. நாயினும் கடையேன் அப்படின்றார். நாயினும் கடையேன் நலம்பெற எனக்கு தாயினும் சிறந்த தயவுடைய தந்தையே அப்படின்றார். நாயை விட நான் கடைசி ஆளாக இருந்தேன், நீ தாயை விட எனக்கு சிறந்து அதிகமாக செஞ்சு என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த தாயினில் சிறந்த தயவுடைய தந்தையே. இறைவனை நாம பற்றி கொண்டா இறைவன் நமக்கு அடக்கமாயிடுவார். தொண்டர்களுக்கு தான் இறைவன் அடக்கம். நாம் அவரை பற்றிக்கணும். சேயோன் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறார், நினைக்கிறவங்களுக்கு கிட்ட இருக்கிறார், நினைக்காதவங்களுக்கு தூரத்தில் இருக்கிறார். அதான் இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு இமைப்பொழுது கூட நம்ம இறைவன் விடாமல் நினச்சிட்டு வந்தோம்னா நம்மளை அவர் நமக்கு செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார். மாணிக்க வாசருக்கு குதிரை ஓட்டின்னு வந்தார் இல்லை, இறைவன் தானே குதிரை ஓட்டின்னு வந்தார். வள்ளல் பெருமானுக்கு பசி எடுக்கும் பொழுது அந்த நேரத்துக்கு வடிவுடைய அம்மையாக தன்னுடைய அண்ணி மாதிரி தம்பி தம்பின்னு பாசமாக எழுப்பி உணவு கொடுத்தார் வள்ளல் பெருமான். ஏன் ஒரு வள்ளல் பெருமான் தன்னுடைய சுதந்திரத்தை எல்லாத்தையும் அவரோட ஒப்படைச்சிட்டார். தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு வள்ளல் பெருமான். அதனால்தான் அவருக்கு ஓதாது உணர்ந்தார். ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தே எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னார். அவர் படிக்கல, போன அன்னைக்கே வீட்டுக்கு வந்துட்டார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு வேண்டாம் வேண்டான்னு ஆசிரியர் பாடம் நடத்தும் போது வேண்டாம்னு சொல்லாதீங்க, வேண்டும்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. போன அன்னைக்கு போய் அட்மிஷன் போட்ட அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னால் ஆசிரியர் என்ன பண்ணுவார்? ஆசிரியர் பயந்து போயிட்டார், அப்படியே அலறி அடிச்சிட்டார். என்னடா இது இப்படி சொல்கிறான், தம்பி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒருமையுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஆண்டவனே நினச்சின்னு இருக்கிறாங்களே, பொறுமையோடு
ஒரே முயற்சியோடு ஒருவன் தான் நமக்கு இறைவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்களோ, ஆண்டவன் என் உள்ளதான் இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்காங்களோ, ஆண்டவனையே பற்றிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஒரு இமைப்பொழுதும் மறக்காமல் இருக்கிறார்களோ, அவருடைய உறவு தான் வேணும்னு சொன்னார். ஒருமையுடன் நீனது திருமலரடி நினைக்கின்ற ஆண்டவனுடைய மலரடி, அவருடைய மலரடி இல்லை, ஆண்டவனுடைய திருமலரடி நினைக்கின்ற அந்த உத்தமர்தம் உறவு வேண்டும். அதுபோல் உத்தமர் தான் அவருக்கு வந்தாங்க உறவா. அதில் அதிகமாக 100 மார்க் எடுத்தவர் கல்பெட்டு ராமலிங்கம். அப்போ அந்த மாதிரி உறவு வேண்டும் சொன்னவர் வள்ளல் பெருமான். வேண்டும் வேண்டும், ஏன்னா ஓதாமல் படித்தவர், யாரும் வாத்தியார் சொல்லித்தரல. அதுதான் சொல்றார், ஓதாது உணர்த்திட ஒளியளித்தே எனக்கு ஆதாரமாகிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னார். நீதாமே எனக்கு ஆதாரம், சிவபெருமானே நீதான் ஆதாரம். அவர் சிதம்பரத்திலே சரணாகதி அடைந்து அங்கே சிவனை வந்து போற்றணும், சிவன் வந்து அருவமாக இருக்கின்றார் என்பதை 100% அங்கே தான் அவர் சபையை நிறுவனம்னு நினைச்சார். ஆனால் அப்பொழுதைய மக்கள் ஒத்துழைப்பு தராத காரணத்தால் வடலூருக்கு வந்தார். அங்கே என்ன இருக்குதோ அத்தனையும் இங்கே அமைச்சார். அங்கே நடராஜருக்கு உருவம் வச்சாங்க, அந்த உருவம் இல்லாத இங்கே அருவமாக அமைச்சார். உருவமும் அருவமும் உருவத்தில் இருந்து தான் அருவத்துக்கு போகணும். உருவத்தில் இருந்து அப்புறம் அருவத்துக்கு போயிடும். உருவம் தான் முதல் வகுப்பு, அருவம் 2வது வகுப்பு. முதல் வந்து நமக்கு இறைவன் எப்படி இருக்கான்னு தெரியாமலே நம்ம எப்படி அருவத்துக்கு போக முடியும்? இறைவன் காற்றா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார், வழியா இருக்கிறார். நாங்கள்லாம் படிக்கும்போது திருவாசகத்தில் ஒரு பாட்டு வந்தது, வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உண்மயமாய் எண்மயமாய் கோணாகி அவரவரை கூத்தாட்டுவாயே. இது வந்து நான் ஒரு 50 வருஷம் முன்னாடி படித்தது. அதில் வந்து பிள்ளையர்கள் ஏன்னு கேட்டால் அப்போ படித்தது சிந்தனை எனக்கு. அன்னைக்கு சின்ன பிள்ளையிலே இது வந்து எனக்கு ஒரு 50 வருஷம் முன்னாடி எனக்கு ஒரு 10 வயசுக்குள்ளே 10-12 வயசு இருக்கும்போது இது பாடத்தில் வந்ததுனால இப்போ இது வரைக்கும் மெமரியில் இருக்குது. அதில் ஒரு எழுத்து தவறு வந்துருக்கலாம். அப்பயும் எனக்கு புரிஞ்சு போச்சு. வானாகி வலி கிளறோம், வலிக்கு உருவம் கிடையாது. வானத்துக்கு போயிட்டே இருக்கு. இங்கே பார்த்தா நீல நிறமாக தெரியுது, ஏன்னா நம்ம கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறோம், நீல நிறமாக தெரியுது. அதே சந்திரனில் போய் பார்த்தா மஞ்சள் நிறமாக தெரியும். என்ன இப்படி ஒவ்வொரு கிரகத்தில் போய் பார்க்கும்போது அங்கே நிறம் மாறிக்கிட்டே போகும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம சிங்க நட போட்டு சிகரத்தில் ஏறு, சிங்க நட போட்டு ஏறணும் சிகரத்தில். இது போயிட்டே இருக்கு. பிரம்மாவாலையும் அடிமுடியை பார்க்க முடியல, விஷ்ணுவாலையும் அடிமுடியை பார்க்க முடியல. ஆனால் மாணிக்கவாசர் பார்த்துட்டார். மாணிக்கவாசர் அழகாக பார்த்துட்டார். உன்னுடைய உயரத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதப்பா, இப்போ நான் இருக்கிற லெவலுக்கு எனக்கு உன்னுடைய அடிமுடியை காமிக்க வேண்டாம்னார். அப்போ ஒரு குதிரை வியாபாரியை வந்து குதிரை வாங்கி அவருடைய அடிமுடியை அழகாக பார்த்துட்டார் மாணிக்கவாசர். திருப்பெருந்துறையில் அவர் குதிரை வியாபாரியா வந்து இவருக்காக, யார் அடியாருக்காக சிவபெருமானே குதிரை வியாபாரியா வந்து குதிரையை வாங்கிட்டு வந்து குதிரையை கொண்டாந்து அரசங்கிட்ட ஒப்படைக்கிறார், பரிவர்த்தனை மன்னன். அது என்ன குதிரை இருக்கு, சாம அசுர்த்த அதர்வன 4 வேதமும் குதிரை ஆகி போச்சு. 4 வேதங்களையும் குதிரை ஆக்குறார். அது என்ன குதிரை? நரி. நரியை பரியாக்கினார், நரியை வந்து குதிரையாக்கினார். குதிரையா மாற்றி அவன் கொண்டு விட்டார். பரிவர்த்தனை பண்ண அதை ஏற்றுட்டார். பொறுமை ஏற்று வணக்கம் சுவாமி, வணக்கம் 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 வணக்கம்
அப்படின்னாரு. ஏன்னா சிரம் தூக்கி நமக்கு கும்பிடணும் இறைவனை. அப்போ அது போல வணக்கம் போட்டார் அரிவர்த்தனம் பண்ண. அவருடைய ஆணவத்தை அடக்கணும், வந்தவங்க யாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பரியாக்கினார். எது சொல்லுன்னா, பிரம்மாவும் விஷ்ணு அடிமுடியை பார்க்கல, ஒரு 6 அடி 5 அடி உயரத்தில் மனுஷனா வந்து மாணிக்க வாசலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திருவாரூரையில் குருத்த மரத்த அடியில் உட்காந்துட்டு தட்சிணாமூர்த்தியாக உட்காந்து பாடம் நடத்துகிறார். ஏன்? நம்முடைய அடியார்கள் வருவாங்க, நம்முடைய சீடம் வருவான், அவனை ஏற்றுக்கொள்றதுக்கு தான் அவர் அங்கே வந்து தங்கினார். அதுபோல் இவங்க 2 ஆளும் முக்கியமானவங்க பார்க்காத போது மாணிக்கவாசர் பார்த்தார், அடிமடியை பார்த்துட்டார். அதுபோல் வள்ளல் பெருமானும் இறைவனை அண்டா சரா அவர் சொல்றாரு, அண்டமும் அதிமேல் அண்டமும் அவற்றுள் பண்டமும் காட்டிய பரம்பர மணியே. அண்டத்துக்கு மேலே போயிட்டே இருக்குதுப்பா, இதுக்கு அளவே இல்லை, அது மட்டும் விரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அண்டம் விரிஞ்சிக்கிட்டே போகுது, இதுக்கு அளவே இல்லை, இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியலப்பா, சொத்து வேலைக்கு போனோம், அவ்வளோதான். இறைவனோட போய் நம்ம சேர்ந்துட்டோம். பிறவி பெருங்கடல் நீந்துவார்னார். அந்த கடலை நீந்தினவங்க அடியார்கள். அப்போ பிறவி வேணும்னா நீ நல்ல பிறவியை எடுத்துக்கலாம். ஏன் இப்போ நல்லது செஞ்சுன்னு இருக்கிறோம், நல்லது பண்ணின்னு இருக்கிறோம்னா உனக்கு பிறவி வேணும்னா அடுத்து நம்ம வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அதே போல் ஒரு அடியார்களாக வந்து செய்யலாம். பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பேய்கள் வெல்க. உனக்கு பிறப்பு வேணாம்னா இப்பயே முடிச்சுடுவார், நீ அருவமாகவே இருந்துக்கலாம். அந்த பிறப்பை அறுக்கக்கூடிய சாவி மிக எளிமையாக உள்ளது. சிவபுராணத்தை மட்டும் அந்த 95 வரியை தினமும் படிச்சுட்டு வந்தால் கோளாறு பதிகம், திருநீற்று பதிகம், இது 3 படித்தாலே போதும். அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்னா சிவபுராணம் 95 வரி படித்தாலே போதும். சிவபுராணத்தை நல்ல தெளிவாக படித்து தான் 1600 வரியே வள்ளல் பெருமானுக்கு அகவலாக எழுதினார். அகவலில் வர்றதெல்லாம் இதில் வருது, சிவபுராணத்தில் வருது. அகவலில் வர்றது திருக்குறளில் வருது. அப்போ திருக்குறளையும் சிவபுராணத்தையும் நன்கு உணர்ந்தவர் வள்ளல் பெருமான். சுத்தமாக அழைச்சிவர். நம்மளாவது கொஞ்சம் வல்லினமில்லையும் தெரியாமல் பேசிட்டு இருக்கிறோம், அவருக்கு எல்லாமே தெரியும். வல்லின மெல்லித்தோடு எழுதக்கூடியவர், வல்லின மெல்லித்தோடு பேசக்கூடியவர். வல்லின மெல்லினம் தெரியாதான் நமக்கு சிவபுராணத்தில் கூட சில புரியாது போயிடும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சவங்க அவங்க. ஏன்னா இப்போ சிவபுராணத்தை படிக்கும்போது சிவபுராணமும் திருவருட்பாவும் பார்க்கும்போது ஏறக்குறைய எல்லாம் ஒன்றா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் ஆகல. நாயினும் கடையேன் நலம் பெற காட்டி தாயினும் சிறந்த தயவுடைய தந்தையன் ஆகல சொல்றாரு. இதுல வந்து ஞாயிற்கடையேன் இதுல சொல்றாரு. இதுல ஞாயிற்கடையேன், நாயை விட நான் கடைசியானால் எனக்கு அருளை கொடுத்தியே. நாயை விட கடைசி நாயின்னா ஒரு நாயை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். அதை வந்து இந்த கொஞ்சம் வலுவான நாயெல்லாம் துரத்திக்கிட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருக்கும், அதை கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசி நாய் அது சாப்பாடு கூட கடைசியாக அது வாழை வந்து அப்படியே சுரிக்கும். வால் இப்படி மேலே இருக்காது, வாழை அப்படியே கீழ் பக்கமாக சுருட்டிட்டு பயந்துட்டு போய் சாப்பிடும். அந்த நாய் மாதிரி இருந்தேன். நாயினும் கடையன், அந்த நாயை விட கடைசி நாயாக இருந்தேன். தாயினும் சிறந்த தயவுடைய தந்தையினார் வள்ளல் பெருமான். இதில் நாயினும் கடையன் எழுதப்பட்டிருக்காரு சிவபுராணத்தில். அப்போ அதை மிகப்படுத்தி சொன்னார், மக்களுக்கு தெளிவாக சொன்னார். சிவபுராணம் படிக்கணும்னா ஒரு தெரிஞ்சவங்களை வச்சுன்னு கொஞ்சம் படித்தாதான் படிக்க நமக்கு டக்குன்னு புரியும். அதை தெளிவாக எடுத்து சொன்னவர் வள்ளல் பெருமான்.
இதில் பிஞ்சகன் அப்படின்னா அழகுடையவன், பெஞ்சகன் அப்படின்னா ஒரு சூறாந்து இருக்கிறான். பிஞ்சகன்னா பீலி, பீலி அணிந்தவன், அதாவது சூரனுடைய தலையை மாலையாக அணிந்தவன், பீலி அணிந்தவன். அந்த சூரன் என்னன்னு கேட்டால் குரண்டாசூரன், குரண்டாசூரனின் பீலியை அணிந்தவன், குரண்டாசூரனின் பீலியை அணிந்தவன் பெஞ்சகன், அழகானவன், பிறப்பு அறுக்கக்கூடியவன். இத ததிசி முனிவர் எழுதுறார். ததிசி முனிவர் இத கந்த புராணத்தில் இருக்கு. என்னுடைய இந்த குரகண்டாசூரனை வதம் செய்தது இந்த கந்த புராணத்தில் இருக்கு. அதில் ததீசி முனிவர் தான் எழுதியிருக்கிறார். சிவபுராணம் படிக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். சிவபுராணத்தை படிச்சுட்டா அதில் இருக்கிற தெளிவு, அப்புறம் இது திருவருப்பாவும் சிவபுராணம் திருக்குறள் இது 3 படித்தாலே போதும். நாம் ஏன் எந்த நிலையில் இருக்கிறான்னு சொல்லிடலாம். ஏன்னா வள்ளல் பெருமானுக்கு முன்னாடி 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதினாரு. இன்றைக்கும் அழியாத எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இருக்கு அந்தந்த மொழியில் திருக்குறள். அவர் நாணத்தால் எழுதினார். அப்போ இன்னும் உலகம் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் அழியா. திருக்குறள், திருவாசகம், திருவருட்பா இதெல்லாம் மறையாது. இந்த திருவருட்பா, திருவாசகம், சிவபுராணம்லாம் படிக்கணும்னு சொன்னால் முன் பிறவியில் நாம் ஏதாவது அதில் கொஞ்சம் தொட்டக்குறை உட்டக்குறை இருக்கணும். இந்த உட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் தான் இதில் அதை படிக்க முடியும். எல்லாராலையும் படிக்க முடியாது. எல்லாரும் கேட்கறதுக்கும் இது இனிமையாக இருக்காது. இதில் கொஞ்சம் உட்டக்குறை தொட்டக்குறை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது இனிமையாக இருக்கும். இப்போ 9 கிரகங்களை ஒரு 4 வரியில் அடக்கிட்டார் ஞானசம்பந்தர். இந்த கிரகங்கள்லாம் சிவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. இந்த கிரகம் இதை நீங்கள் இந்த ஒரு 4 வரியில் இந்த பதிகத்தை டைமும் படிக்கும்போது கிரக தோஷங்கள் இருக்காது. 9 கிரகங்களும் நன்மையே செய்யும். ஒவ்வொரு கிரகமாக போய் நம்ம சுத்த தேவையில்லை. எல்லாமே அவர் யார்? சிவபெருமான் தான் எல்லாமே. வள்ளல் பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது சிவபெருமான் தான். தில்லையில் கூத்தனேன், தில்லையில் கூத்தனேன் தென்பாண்டி நாட்டானே, தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, என் அல்லல் அறுப்பானே ஓ என்றென்று, என் அல்லல் அறுப்பானே. தில்லையில நடினமாடி கூத்தாடினவர் தான். அதான் தில்லையில் கூத்தன். அப்ப தென்பாண்டி நாட்டன், இந்த நாடு நடுநாடு. நம்ம இருக்கிறது தமிழ்நாட்டில் திருச்சியிலேருந்து இப்படி வேலூர் வரையும் பார்த்தீங்கன்னா நடுநாடு. இங்கே தான் இப்போ டெல்லிக்கும் தெற்கு தமிழ்நாடு. அப்போ அதுதான் அப்படியே மாணிக்கவாசர் ஞானசம்பந்தர் படிக்கிறார். மாணிக்கவாசர் தில்லையில் கூத்தனேன் தென்பாண்டி நாட்டானே. இந்த இந்த தமிழ்நாட்டுடைய தலைவனே சிவபெருமான் தான். அதுக்கு பிறகு வாழையாக வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, உலகத்துக்கே அரசன் அவர் தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் தான் முக்கியத்துவம் வாழ்ந்தது. அதான் தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே.
அதான் தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.